السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் மலையும் மார்க்கமும் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அகிலத்தில் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் என்பது நிறைவானது, நிரப்பமானது. தன்னுடைய நியாமத்துகளை இந்த பூமியில் மனிதர்களுக்கு சில நேரங்களில் நியாமத்துகளை கொடுத்தும் சில நேரங்களில் நியாமத்துகளை எடுத்தும் சோதிக்கிறான் என்பது உலகத்தினுடைய யதார்த்தமான ஒரு நிலையாக இன்றைக்கு அது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எந்த நியாமத்துகளாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த நியாமத்துகளை அந்த பாக்கியங்களை மனிதன் பெற்று அனுபவிப்பதற்குத்தானே தவிர அது அளவோடு இருக்கிற பொழுது மனிதர்களுக்கு சுகமாகவும் அது அளவை கடக்கிற பொழுது மனிதர்களுக்கு சோதனையாகவும் வேதனையாகவும் மாறிவிடுகிறது என்பதை இன்றைக்கு இருக்கிற சூழல் நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான்: இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. நாம் இந்த பூமியில் பல்வேறு அலங்கார பொருட்களை நாம் வைத்திருக்கிறோம். அந்த அலங்கார பொருட்களிலெல்லாம் மாபெரும் அதிசயமான பொருள் ஒன்று இருக்கிறது. அந்த அதிசயமான பொருள் மலை. பல்வேறு நியாமத்துகளிலிருந்து அந்த மலையின் மூலமாக மனித சமூகத்திற்கு நாம் அதை கொடுத்தும் சோதிக்கிறோம், எடுத்தும் சோதிக்கிறோம் என்ற கருத்தடிப்படையில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா திருமறையில் பதிவு செய்கிறான். கொடுத்தும் எடுத்தும் ஏன் சோதிக்கிறோம் தெரியுமா? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்பதை இனம் காணுவதற்காக வேண்டி என்று இறைவன் தன் திருமறையில் அழுத்தமாக பதிவு செய்கிறான். என்றால் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் ஒன்று அல்லாஹ்வுடைய நியாமத்தாக இருக்கும், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய நிக்கமத்தாக இருக்கும். ஒன்று அருள், இல்லை என்றால் அதாப். இது இரண்டும் சேர்ந்ததுதான் உலகத்தில் இறைவனுடைய பாக்கியங்களும் நியாமத்துகளும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கான பல்வேறு உதாரணங்களையும் குர்ஆன் சொல்லித் தருகிறது. ஒன்று நியாமத்து அருள், இல்லைன்னா நிக்குமத்து அதாபு. எப்படி அருளாகவும் அதாபாகவும் ஒன்று இருக்க முடியும் என்றால் ஒன்று அல்ல, பல்வேறு உதாரணங்களை குர்ஆன் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மழை இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய அருள் என்று அந்த பார்வையோடு மட்டும் மனிதன் பார்த்துவிட்டு கடந்து சென்று விடக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய அதாபாகவும் சில நேரங்களில் இருக்கிறது என்பதை கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் பெய்த மழையின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் காற்றும்
அது அளவோடு வீசுகிற பொழுது மனிதர்களுக்கு அது அருளாக இருக்கிறது. அதே காற்று அளவை கடக்கிற பொழுது அதாபாக புயல் காற்றாக அது மாறிவிடுகிறது என்பதை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. தண்ணீரும் அப்படித்தான். மனிதன் தண்ணீரை குடிப்பதற்கு மனிதன் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு தண்ணீர் மனிதர்களுடைய உயிரை தின்று கொண்டு இருக்கிறது, உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்றால் அந்த தண்ணீர் நமக்கு அருள்தான், மறுபக்கத்தில் அது அதாபாகவும் இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இடியும் மின்னலும் அல்லாஹ்வுடைய அருளாகத்தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். சில நேரங்களில் இடி விழுந்து அவர் இறந்து விட்டார், அவர்களுடைய வீடுகளில் இடி விழுந்து விட்டது, மின்னல் அவரின் உயிரை பறித்து விட்டது என்றெல்லாம் பத்திரிகைகளில் நாம் படிக்கிறோமே. அருள்தான் மறுபக்கத்தில் அது அதாபாகவும் மாறிவிடுகிறது என்பதை கண்ணியத்திற்குரியவர்களே நம்மால் பார்க்க முடிகிறது. சுருங்கச் சொல்வதானால், உலகத்தில் எந்த விதமான எப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் நடந்தாலும் ஒரு முஸ்லிம் அதிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைக்கு உலகமே மழையை, காற்றை, மின்னலை, இடியை எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? உலகமே அது இயற்கையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய பழக்கமும் வழக்கமும் உடையவர்களாக இன்றைக்கு உலகத்தினுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஒரு மழை பெய்யுது, இயற்க மழை பெய்யுதுங்க, சில நேரங்களில் இடி இடிக்கிறது, மழை வருவதற்காக வேண்டி இடிக்கிறது என்று இயற்கையோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை எப்படி நடந்துச்சுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து சென்று விட்டார்கள். மதீனாவுக்கு போய் 6 வருட காலங்கள் நிறைவடைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கிற தோழர்களுக்கும் மாபெரும் ஒரு ஹவா, ஒரு பேர் ஆசை. நாம் பிறந்த ஊர், நம்மை பெற்றெடுத்த ஊர், நாம் பிறந்த மண், நாம் விளையாடிய மண், அதை பார்க்க வேண்டும் என்று சஹாபிகளுக்கும் ஆசை. அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த மக்கமா நகரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 சஹாபாக்களை ஒன்று திரட்டி அந்த ஹுதைபியாவினுடைய இடத்தை வந்து அடைந்து உம்ராவிற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வருகிற அந்த பொழுதுதான் மக்காவிலே இருந்த குறைசியர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக நின்ற, எதிரிலையில் நின்ற எதிரிகள் வந்து, இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருடம் வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தார்களே. அந்த தடுத்த அந்த இடத்திற்கு பெயர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை என்று வரலாற்றினுடைய வரிகள் இன்றைக்கும் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தூங்குகிறார்கள். இரவு நேரம் முழுக்க நல்ல மழை, நல்ல தென்றல் காற்று வீசுகிறது. குளிர்ந்த அந்த காற்றோடு சஹாபிகள் நிம்மதியாக அமைதியாக தூங்குகிறார்கள். மறுநாள் காலை ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சஹாபிகளை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கேட்டார்கள், நேற்றைய பெய்த மழை இன்னும் சொல்ல வருகிறது தெரியுமா என்று சஹாபிகளிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். சஹாபிகள் சில பேர், நேற்று சாயந்தரமே மேகமூட்டமாக இருந்துச்சு, மழை வரும்னு நினச்சோம், இந்த நட்சத்திரம் இப்படி வந்தால், இந்த கோள் இப்படி வந்தால், இந்த கிரகம் இப்படி வந்தால் மழை பெய்யும் என்று நினைத்தோம் என்றெல்லாம் சஹாபிகள் பல்வேறு சிந்தனைகளோடு அமர்ந்திருக்கிற பொழுது அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு முஸ்லிமும் மழை பெய்தால் இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் மழை பெய்கிறது, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கிறது என்றுதான் ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் அவர் உண்மையான ஈமானில் இருக்கிறார். யார் ஒருவர் அவர் சொன்னார் மழை பெய்யுண்டு, இந்த கோள்கள் இங்கே ஒன்று சேர்கிறது, அதனால் மழை வரும், நட்சத்திரங்கள் இங்கே எழுந்தால் மழை வரும் என்று யாராவது சொன்னால் அவர் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க பெய்த அந்த மழையிலிருந்து சஹாபிகளுக்கு பாடம் நடத்துகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம்.
இன்றைக்கும் மழை பல்வேறு இடங்களில் வருகிறது. சில இடங்களில் அளவுக்கு குறைவாக, சில இடங்களில் அளவுக்கு அதிகமாக பெய்கிறது என்றால் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் உலகத்தில் மழைகள் பெய்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே கேட்டார்கள், மழை வருகிறது, ஏன் அல்லாஹ் மழையை தருகிறான்? அதன் மூலமாக மனித சமூகம், பல்வேறு உயிரினங்கள், கால்நடைகள் பிரயோஜனங்களையும் பயன்களையும் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ஆனால் சில நேரங்களில் அந்த மழை கூட அருளாக இல்லாமல் அதாபாக மாறிவிடுகிறது. ஏன் தெரியுமா என்று சஹாபிகளிடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். சஹாபிகள் எல்லாம் அல்லாஹு ரசூலுஹு தான் ஆலம் என்று, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் இந்த அறிவை குறித்து அதிகம் அறிந்தவர்கள் என்று அனைத்து சஹாபிகளும் மௌனமாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருள்தான் மழை. அந்த அருளிலிருந்து எப்படி இறைவனின் அதாபு வெளிப்படுகிறது என்றால், எந்த இடங்களில் இறைவனின் கடமைகளின் விஷயத்தில் கவனக்குறைவோடு இருக்கிறார்களோ அவர்களில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சில நேரங்களில் அருளை கூட அதாபாக மாற்றி சோதிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கடமைகளின் விஷயத்தில் கவனக்குறைவோடு இருக்கிறோம், அதனால் அல்லாஹ்வுடைய அருள் கூட அதாபாக மாறிவிடுகிறது என்றால் நம்மிடத்தில் இல்லையே, தலைநகரத்தில் தானே பெய்திருக்கிறது, மற்ற இடங்களில் தானே மழை பெய்திருக்கிறது, அங்கே பெய்த மழை இங்கே திரும்புவதற்கு, இங்கே வருவதற்கு அல்லாஹ் அனைத்து சக்திகளையும் பெற்றவன். அதனால் நம்முடைய கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கடமைகளில் கவனம் குறைந்து விட்டால், நம்முடைய கடமைகளில் குறை வைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய அருள் கூட அதாபாக மாறிவிடும் என்பதற்கு இன்றைக்கு பல்வேறு சான்றுகளை அன்றாட நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில கிராமவாசிகள் வந்து இவர் நபிதானா என்று சோதிப்பதற்காக வேண்டி இடி என்றால் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இடி அது ஒரு மலக்கினுடைய பெயர். குர்ஆனில் 114 சூறாக்கள் இருக்கிறது. அந்த சூறாக்களில் ஒன்று சூரத்துர் ரஅத், இடி என்ற ஒரு அத்தியாயமே இறைவன் இறக்கி வைத்திருக்கிறார். இடி ஒரு சாதாரணமானது என்று நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் அந்த இடியின் மூலமாக, மின்னலின் மூலமாக, காற்றின் மூலமாக, மழையின் மூலமாக மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஆயிரம் இருக்கிறது என்பதை குர்ஆன் பக்கம் பக்கமாக நமக்கு பாடம் நடத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இடி என்றால் என்ன என்று வந்த கிராமவாசிகள் அன்னதாரிடத்தில் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இடி என்பது ஒரு மலக்கினுடைய பெயர். அந்த மலக்கினுடைய பணி என்ன? எந்த இடத்தில் இடி இடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கிறதோ அங்கே மேகத்தை அடித்து ஓட்டி வருவார். அடித்து ஓட்டி வருவதற்காக வேண்டி நெருப்பிலான சாட்டை அவருடைய கையிலே இருக்கும். மேகத்தை எங்கே திரட்டி கொண்டு வர வேண்டுமோ அங்கே கொண்டு வருவார். எங்கே மழை பெய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் மழை வரும், மழை பெய்யும். சில நேரங்களில் நாம் பார்க்கலாம், மேகமூட்டமாக இருக்கும், மழை வரும் என்று மனிதர்கள் எதிர்பார்ப்பார்கள், மனிதர்கள் தனக்குள்ளே பேசிக்கொள்வார்கள். ஆனால் மேகங்கள் எப்படி கூடுகிறதோ அதே போல பிரிந்து சென்று விடுகிறது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? மழை வர வேண்டும் என்றாலும் வரக்கூடாது என்றாலும் அதை முடிவு செய்கிற, அதை தீர்க்கமாக அறிகிற அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த மலக்கு இருக்கிறாரே, மேகங்களை கொண்டு வருவதற்காக வேண்டி தன்னுடைய சாட்டையை அந்த மேகத்தின் மீது அடித்து சுழற்றி அடித்து அந்த மேகங்களை ஓட்டி செல்கிறார். அடிக்கிற அந்த சாட்டை நெருப்பிலான சாட்டை அடிக்கிற பொழுது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒளிதான் இன்றைக்கு மனிதர்கள் பார்க்கிற மின்னல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த மேகங்களை அடிக்கிற பொழுது சப்தம் வருகிறது. அந்த சப்தம் தான் இடியினுடைய சப்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அளவை கடந்து அளவுக்கு அதிகமாக இயற்கைக்கு மாற்றமான இடியினுடைய சப்தம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் எல்லாம் இயற்கையோடு மழை, இடி, மின்னல்களை தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்களாக இருந்தாலும் அதை மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய பழக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிற அழகிய வழிகாட்டுதல் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இடி இடிக்கிறது, அளவுக்கு மீறி இடிக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆவை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகலபிக வலா துஹ்லிக்னா பிஅஸாபிக வஆஃபினா கப்ல ஸாலிக். இடி இடிக்கிற பொழுது யார் இந்த துஆவை ஓதிக்கொள்கிறார்களோ அதனுடைய ஆபத்துகளிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். யார் ஓதிக்கொள்ளவில்லையோ அவருக்கான உத்தரவாதம் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்றால் இடி இடிக்கிற பொழுது, மின்னல் அடிக்கிற பொழுது என்னென்ன ஓத வேண்டும் என்பதை கூட மார்க்கம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை சொல்லித் தந்திருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வந்தால் என்ன செய்வார்கள்? 3 காரியங்களை செய்வார்கள். மழை வந்தால் 3 விஷயம் செய்யணும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்து. முதலில் மழை பெய்வதை நாம் பார்த்தால் இது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, மழையினுடைய தண்ணீர் நம் மீது பட்டுவிடக்கூடாது என்று ஒதுங்கியோ அல்லது வீட்டிற்குள்ளே இருந்துவிடக்கூடாது. அதனுடைய சில துளிகள் நம் மீது படும்படியாக நாம் கொஞ்சமாவது நினைந்து விட வேண்டும். சரி, அதிர்த்து சொல்லிட்டாருன்னு மழை வந்ததுக்கு பின்னாடி போய் முழுசா நினைஞ்சிட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுக்கிறது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேனியினுடைய பல்வேறு பாகங்களில் ஒரு பாகத்தை மட்டும் நினைத்துக் கொள்வார்களாம். சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே, எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் அதற்கான அர்த்தமும் இல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீர்களே. மழை வருகிற பொழுது உங்களுடைய கைகளை, சில நேரங்களில் கரத்தை, சில நேரங்களில் உடலை, சில நேரங்களில் தலையை நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்களே, அதற்கான அடிப்படையான காரணம் என்ன என்று நபித்தோழர்கள் நாயகத்திடத்தில் கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது பரிசுத்தமான தண்ணீர். அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக இந்த பூமியில் இறக்கப்படுகிற அந்த தண்ணீர் அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளை முழுமையாக தனக்குள்ளே சுமந்து கொண்டு இந்த பூமியில் வந்து படுகிறது. இந்த பூமியில் வந்து அது கீழே விழுகிறது. எந்த விதமான கரைகளும் இல்லாமல், பாவக்கரைகள் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக வரக்கூடிய அந்த தண்ணீரை என் மேனியில் அந்த ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சில நேரங்களில் நான் கொஞ்சமாக நினைத்துக் கொள்கிறேன் என்று சஹாபிகளிடத்தில் அன்னலார் சொன்னார்கள் என்பதை நபிமொழிகளில் நாம் பார்க்கிறோம். ஒரு மழை வந்தால் முதலில் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று நாம் சொல்லி பழக வேண்டும். நம்ம ஒரு வேலையாக போகிறோம், மழை வந்துருச்சு, மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் பார்த்தா சின்ன தூறலாகத்தான் இருக்கும். 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்படியாக பெய்யும். அதனுடைய பலன் என்ன என்பதை மனிதன் அறியாமல் இருக்கிறான். ஆனால் அதன் மூலமாகத்தான் கோடை காலங்களில் பல்வேறு நேரங்களில் வறட்சிகள் ஏற்பட்டாலும் இறைவன் அந்த தண்ணீரின் மூலமாகத்தான் நமக்கு உணவளிக்கிறான் என்பதை யோசிக்க மறந்துவிட்டான் மனிதன். அதனால் மழை வருகிற பொழுது அந்த மழையை நினைத்து கொள்ள வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, அதை ரஹமத் என்று சொல்லி பழக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 3ஆவதாக மழை பெய்கிற பொழுது துஆ செய்ய வேண்டும். என்ன துஆ செய்யணும்? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, ரப்பே இந்த மழையிலிருந்து நன்மைகளை மட்டும் எங்களுக்கு கொடு, தீமைகளை ஒருபோதும் எங்களுக்கு தந்துவிடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அஸ்கினல் கைஸ் வ ரஹ்மத வலா தஜஅல்னா மினல் கானிதீன். ரப்பே இந்த மழையை எங்களுக்கு ரஹமத்தாக, பரக்கத்தாக, வாழ்க்கையினுடைய அபிவிருத்தியாக நீ தர வேண்டும். ஒருபோதும் இது எங்களுக்கு அதாபாக, இடையூறாக மாறிவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால்
சாதாரணமான ஒரு சுன்னத்து தான் இது. இந்த விஷயத்திலும் கூட இன்றைக்கு நாம் கவனக்குறைவோடு பொடுபோக்காக இருக்கிறோம் என்றால் திருத்தம் செய்ய வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வேகமாக ஓடி வருகிறார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், பஞ்சம் பட்டினியாக நாங்கள் இருக்கிறோம், வறட்சியின் உச்சத்திலே இருக்கிறோம், மழை இல்லாமல் நாங்கள் எல்லாம் காய்ந்து போகியிருக்கிறோம், எங்களுடைய கால்நடைகள் அன்றாட செத்து மடிகிறது, நாயகமே நீங்கள் துஆ செய்யுங்கள், எங்களுடைய பகுதிக்கு மழை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று ஒரு நபித்தோழர் நாயகத்திடத்திலே வந்து கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னா, ஒரு வார காலம் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறார், மழை நிற்கவே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ஜும்மாவிற்கு மீண்டும் ஓடி வருகிறார். வந்து சொன்னாரே, அளவை விட அதிகமாக பெய்து விட்டது, போது எங்களுக்கு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு மழை வேண்டாம் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று வந்த நபித்தோழர் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு அழகான பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். மழை வருகிற பொழுது அதை வேண்டாம், அதை போதும் என்று சொல்லி பழகக்கூடாது. எவ்வளவு பேஞ்சாலும் நம்ம செய்யக்கூடிய துவா என்னவா இருக்கணும், யா அல்லாஹ் மழை எங்களுக்கு வேண்டாம் ரப்பே என்று துவா செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் எப்படி வாழ முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பே அந்த பகுதிக்கு நீ நிரப்பமான உன்னுடைய ரஹ்மத்தை நீ இறக்கிவிட்டாய். எந்த பகுதிக்கு உன் ரஹ்மத்தினுடைய தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு இந்த மழையை நீ மாற்றிவிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறார்கள். என்றால் ஒரே ஒரு மழைதானே, அந்த மழையின் மூலமாக இந்த உலகத்தில் எத்தனை பிரயோஜனங்கள் நடைபெறுகிறது யோசித்து பார்க்கிறோம். மனிதர்களுடைய தாகங்கள் தணிகிறது. மனிதன் அன்றாட தன்னுடைய உடலும் தன்னுடைய உடையும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தண்ணீர் அவசியம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதோடு முடிந்து விட்டதா? கால்நடைகள் அதன் மூலமாக பயனடைகிறது. தாவர வர்க்கங்கள் அதன் மூலமாக பயனடைந்து அது தாவரம் தனக்குள்ளே அந்த தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய பழங்களை கனிகளை மக்களுக்கு தந்து அந்த பிரயோஜனங்களை தந்து கொண்டிருக்கிறது. என்றால் பெய்தது ஒரே ஒரு மழைதான், ஆனால் அதன் மூலம் பெறக்கூடிய புரோஜனங்கள் என்பது ஆயிரம் ஆயிரம் புரோஜனங்கள் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். மனிதன் இந்த பூமியில் வாழுகிறான், ஆனால் அல்லாஹ்தான் ஆளுகிறான் என்பதை அவ்வப்போது உலகத்திற்கு உணர்த்துவதற்குத்தான் மழையை இறைவன் தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏக இறைவனை ஏற்காதவர்கள், அல்லாஹுவை நம்புபவர்கள், அல்லாஹுவை நம்பாதவர்கள், அல்லாஹுவை வணங்குபவர்கள், அல்லாஹுனுடைய வணக்கத்தை விட்டும் தன்னை விலக்கிக் கொண்டவர்கள், அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த பூமியில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதற்கு மாபெரும் ஒரு அத்தாட்சியாக மழை இருக்கிறது. என்றால் மழை முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லையே, ஈமானை ஏற்கல, ஈமான்ல இல்லை என்றாலும் அவர்களுக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிறது, இவர்களுக்கு மட்டும்தான் என்பதல்ல, எல்லா தரப்பு மக்களுக்கும் இறைவன் தந்து பயனடை செய்கிறான். என்றால் கணியத்திற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மழையை இறைவன் குர்ஆனிலே முபாரகா அன்சல்னா மாஅன் முபாரகா, அது பரக்கத்து பொருந்திய தண்ணீர் என்று குர்ஆன் மழை நீரை பேசுகிறது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் மாஅன் தஹூரா, பரிசுத்தமான தண்ணீர் என்று இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசுகிறார். அதனால தான் நம்முடைய வீட்டினுடைய மாடிகளிலே நம்ம பூச்செடிகளை வளர்க்கக்கூடிய பழக்கமுடையவர்களாக இன்றைக்கு பரவலாக இருக்கிறோம். நம்ம எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் ஒரு அளவுக்குத்தான் அது வளர்ந்து நமக்கு கனிகளையும் மலர்களையும் தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சில நேரங்களில் மழை பெய்தால், ஒரு 2 நாட்கள் தொடர்படியாக மழை பெய்தால் அதன் மூலமாக வரக்கூடிய கனிகளும் பூக்களும் கொஞ்சம் வித்தியாசமானது என்பதை தாண்டி தரம்
உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய கரம் பட்டு ஊற்றக்கூடிய தண்ணீர் பாவத்தோடு அந்த தண்ணீர் ஊற்றப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மழையின் மூலமாக வரக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கிறது பரிசுத்தமான தண்ணீர் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்றால் உலகத்தில் முதல் தரம் வாய்ந்த தண்ணீர் என்றால் ஜம்சமனுடைய தண்ணீர் தான். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அது அல்லாஹ்வுடைய அற்புதம். இரண்டாவது ஒரு பேர் அற்புதம் இருக்கிறது என்றால் மழையினுடைய தண்ணீர். அந்த தண்ணீரினுடைய ஆழமான அர்த்தத்தை இன்றைக்கு மனிதர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். அதனால் அதை இன்றைக்கு நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, மழையும் இடியும் மின்னலும் வருகிற பொழுது அதன் மூலமாக நமக்கு இஸ்லாம் அழகான பாடங்களை அவ்வப்போது நமக்கு கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை பரவலாக பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் சில நேரங்களில் சோதிக்கிறான் என்றால், எப்பெல்லாம் மனிதன் மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறானோ, இயற்கையை சில நேரங்களில் இறைவன் மாற்றிவிட்டு உலகத்தில் மனிதர்களை அதாபுபடுத்துகிறான், மனிதர்களை சோதனையிலும் வேதனையிலும் ஆக்குகிறான் என்பதை இன்றைக்கு தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் நம்முடைய தலைநகரும் நமக்கு இந்த பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். மேகம் மூடுகிறது, மழை வரும்படியான ஒரு சூழ்நிலை வானத்தில் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் மாறி போயிடுச்சு. ஐஷா ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மழை வரப்போகிறது, சஹாபிகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் உங்களின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறது, ஒரு கவலை தெரிகிறது, ஒரு பயம் தெரிகிறது என்று ஐஷா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மேகமூட்டம் என்னுடைய உம்மத்துக்கு அருளாகத்தான் இருக்குமா என்பது உத்தரவாதம் இல்லை, அது அதாபாக மாறிவிட்டால் என்ன செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் ஒரு வரலாற்றை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். முன்னால் வாழ்ந்த கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மகன் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய சமூகம் ஆது கூட்டம். அல்லாஹ் பல்வேறு பலத்தை கொடுத்திருந்தான், அந்த கூட்டத்திற்கு பல்வேறு சக்திகளை கொடுத்திருந்தான், அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருந்தார். எந்த அளவுக்குன்னா, நம்ம இன்னைக்கு வீடை செங்கல்ல கட்டுறோம் அல்லது வேறு நமக்கு பிடித்தமான அடிப்படையில் வீடுகளை அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் மலைகளை குடைந்து நமக்கு ஏற்றால் போல் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்வார்களாம். அந்த அளவிற்கு சக்தியும் பலமும் கொடுக்கப்பட்டவர்கள் ஆது கூட்டத்தார்கள். அவங்களுக்கு இதே மாதிரி தான் மேகம் மூட்டம் வந்தது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்க வணங்கல, அல்லாஹ்வுக்கு மாற்றமான வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள், இதோ அதாபு வந்து விட்டது என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, இது மலையினுடைய மேகம்தான், எங்களை ஒன்றும் செய்யாது என்று அவர்கள் கவனக்குறைவோடு கடமைகளின் விஷயத்தில் இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறான், சபஅ லயாலும் வ தமானியத அய்யாம், 7 இரவுகள் 8 பகல் தொடர்ந்து மழை பெய்தது, புயல் காற்று வீசியது, இடியும் மின்னலும் அவர்களை அடையாளம் தெரியாமல் அழித்தது என்பதை குர்ஆன் இந்த வரலாற்றை சொல்கிறது. ஐஷா ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே, இந்த மேகம் என்னுடைய உம்மத்தினுடைய அதாபாக இருந்துவிட்டால் என்ன செய்வது என்று நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான், அல்லாஹ்வுடைய அருள் தான். ஆனால் நம்முடைய பாவத்தின் காரணத்தினால் அந்த அருளே அதாபாக மாறிவிட்டால் என்ன செய்வது என்ற கவனத்தோடு கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அந்த மலையின் மூலமாக, இடியின் மூலமாக, மின்னலின் மூலமாக நமக்கு பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறு காணாத மலை தென் மாவட்டங்கள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. மழையே வராது, இவ்வளவு மழை பெஞ்சதே இல்லை என்று 80 வயதை கடந்தவர்கள் முதல் கொண்டு சொல்லுகிறார்கள் என்றால் அவர் அருளாகத்தான் இருக்கும் என்று நினைத்தார்கள்.
அது அதாபாக மாறி இருக்கிறது என்றால் நாமும் கவனத்தோடு கடமைகளின் விஷயத்தில் இருக்க வேண்டும் என்பதை, அந்த மலை நமக்கு பாடம் நடத்துகிறது என்பதை, அதிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் ஒரு முஸ்லிம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிற உயர்ந்த உபதேசம். சில மலையில தலைநகரமும் மற்ற பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்வது? 2 விஷயங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். ஒன்று, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறது. யா அல்லாஹ், அந்த மக்கள் வீடை இழந்து விட்டார்கள், பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள், தன்னுடைய தொழிலை இழந்து விட்டார்கள், வாகனம்லாம் அப்படியே நின்று போயிடுச்சு. யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ சுகமான சுபிட்சமான மறுவாழ்வை நீ ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ரப்பிடத்தில் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்யலன்னா, கணியத்திற்குரியவர்கள், அவங்க காஃபிராக இருக்கிறாங்க, அவங்க ஈமான்ல இல்லை என்றெல்லாம் இல்லை, துஆ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி துஆ செய்யலன்னா நமக்கு ஒரு பாதிப்பு வருகிற பொழுது மற்றவர்கள் துஆ நமக்கு கிடைக்காது என்பதை இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லித் தருகிறது. இரண்டாவது, நம்மளால் முடிந்த உதவிகளை ஒன்று நேரடியாகவோ இல்லது வேறு யாருடைய மூலமாகவோ நம்முடைய உதவிகளை சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்தில் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறதோ அந்த அருளை நம் வாழ்நாள் முழுவதும் அருளாகவே அனுபவிக்கக்கூடிய நசீபையும், உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை ஒருபோதும் அதாபாக மாறி நாம் அனுபவிக்காமல் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து சிறக்க வல்லோன் நல்ல வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.